மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. அந்த நாளுக்கு குறைக்கப்படாட்ட ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளுங்க. என்ன செய்யணும்? போராடி செபிக்கணும். ஏனாதனால செபிச்ச நாட்கள்லாம் போதும். அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணும். தெரிந்து கொள்ளப்பட்ட முதல்ல பெருமூச்சோடு செபிக்கணும். ரெண்டாவது திறப்பில் நிற்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாள் குறைக்கப்படும். அந்த நாள் குறைக்கப்படாட்ட ஒருவனா தப்பி போவதே இல்லை. யாரால குறைக்கப்படும்? தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள தான் குறைக்கப்படும். பாருங்க 106ஆம் சங்கீதம் 23வது வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் சொல்றார், அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அவருக்கு முன்பாக என்ன செஞ்சாரா? திறப்பின் வாயில நின்றார். நம்மளும் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வேலை என்ன வேலை? பிதாவுக்கு முன்பாக, ஆண்டவரை இயேசுக்கு முன்பாக எங்க நிக்கணும்? திறப்பின் வாயில நிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கேட்கணும், ஆண்டவரே என் சனம் மறித்து போறாங்கப்பா, கிறிஸ்தவங்க எவ்வளோ பாடுபடுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் சண்டை குழப்பம் பிரச்சனையுமா இருக்கு ஆண்டவரே, எங்க ஊழியருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது சுவாமின்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு செபிக்க வேண்டும்.